சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவருக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட படங்கள் சரியா போகாம இருந்தது. காரணம் அண்ணாத்த தர்பார் போன்ற படங்கள்ல நடிச்சது தான் சொல்லிட்டு ஒரு சில விமர்சனங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துக்கு அன்ஃபிட் ஆயிட்டாரு. அவரோட படங்கள இனிமே யாருமே ரசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கும் கதைக்கும் பார்த்தீங்கன்னா செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு விமர்சனங்கள் வந்து வண்ணம் தான் இருந்துச்சு. அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் படத்துல கமிட் ஆனாரு. நெல்சன் மேல முழு நம்பிக்கை வச்சு ரஜினிகாந்த் இறங்குனாரு. அதோடைய பலன் பார்த்தீங்கன்னா, 600 கோடிக்கு மேல வசூல், மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹிட். திருப்பி நம்ம சூப்பர் ஸ்டார் யாருன்றத நிரூபிச்சுட்டாரு. இப்போ தலைவர் 170 இந்த படம் வேட்டையன் என்ற பெயர் வச்சிருக்காங்க. இந்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்றாரு. ஒரு சமூக அழுத்தமான கருத்துள்ள படமா தான் இந்த படத்துல நடிச்சிட்டு வராரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் இந்த படத்துல போலீஸ் அதிகாரியா நடிச்சிட்டு இருக்காரு. அதைத் தொடர்ந்து தலைவர் 171 லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு. அதைத் தொடர்ந்து தலைவர் 172 இந்த படத்தை யார் எடுக்க போறாங்க? இப்பவே போட்டி அதிகமாக நிலவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நெல்சன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பேச்சு போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் கூட எடுக்க போகிறாருன்னு ஒரு பேச்சு டாக் போயிட்டுருக்கு. ஆனால் ஏறக்குறைய சங்கர் தான் எடுப்பாருன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. ஏன்னா 3.0 அதாவது 2.0ஓட சீக்வல் 3.0 அதிலே வச்சு முடிச்சிருப்பாங்க. சங்கர் மறுபடியும் 3.0 எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணதா ஒரு பக்கம் டாக் போயிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே வேல்பாரி கதையை வந்து சூர்யாவை வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணார். அதுக்கப்புறம் ரஜினிக்கு ஷூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. ஆனால் ரஜினிக்கு வந்து சரித்திர காலத்தில் இப்போ வந்து வேணாம், ரஜினியான ஸ்டைல் பண்ணிக்க முடியாதுன்றதுனால அந்த படத்தை ஒன்று சூர்யாவை வச்சு எடுப்பார், அப்படி இல்லைனா ரன்வீர் கபூர் சொல்லியிருந்தார். யாரை வச்சு எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் சங்கர் அவர்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தார், நம்ம ரஜினியை வச்சு சிவாஜி த பாஸ் மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும், அதுதான் வந்து என்னோட நீண்ட நாள் கனவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து இந்தியன் 2 வேலைகளையும் கேம் சேஞ்சர் வேலைகளையும் பார்த்திங்கன்னா நம்ம சங்கர் அவர்கள் பிஸியாக இருக்கிறதுனால தான் சூப்பர் ஸ்டார் கூட கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அந்த 2 படத்துலையும் மாட்டிக்கொண்டதுனால தான் பார்த்திங்கன்னா சங்கரால் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகவே முடியல. அதனால தான் பார்த்திங்கன்னா சங்கர் கூட நம்ம ரஜினி சேர போகிற அந்த காம்போ வந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறிவிக்காமலே இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த டைரக்டர்ஸை தேடி போயிட்டே தான் இருக்காரு. ஆனாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கருக்கு நிச்சயமாக வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு சிவாஜி த பாஸ் மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக வந்தாகணும். ஏற்கனவே 3.0 படமும் அப்படியே நிற்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தலைவர் 172 173 இது எதுனா ஒரு படத்தில் சங்கர் இணையாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ரஜினிகாந்தோடைய தொடர் 10 லைனப்ஸ் இருக்குது. அந்த லைனப்ஸில் நிச்சயமாக ஒரு இடம் பார்த்தீங்கன்னா சங்கருக்கு இருக்குது. அது எந்த படம் வரும்னு பார்ப்போம். மறக்காமல் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.